ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப நாளாக செய்யாத ஒரு டிஷ்ஷு தான். இன்னைக்கு காலையில் டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்களி பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து உடம்பு சூடாக இருக்குன்னுவாங்க, கண் எரிச்சலாக இருக்குன்னுவாங்க, நிறைய பிம்பிள்லாம் கூட வரும் ஹீட்டால். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து வெந்தயக்களி சாப்பிட்டாலே போதும். உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், கண்ணெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும், நல்லா தூக்கமாக வரும். உடம்பு சூடு குறைஞ்சாலே முடி கொட்டுறதெல்லாம் நின்றுடும். முடிலாம் கொட்டுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பாடி ஹீட்டால் கூட இருக்கும், அதனால கூட முடி கொட்டும். அந்த மாதிரி வெந்தயக்களி சாப்பிடும்போது உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும், இந்த சூடு பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். அது மாதிரி நிறைய கால்சியம் இருக்குது வெந்தயத்தில். சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு எலும்பும் நல்லா சத்தாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எலும்பெல்லாம். அதனால் வெந்தயக்களி வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது மாதிரி நல்லா வெல்லம்லாம் போட்டு செய்கிறதால நிறைய இரும்பு சத்து கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு ஆளுக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்டீங்கன்னாக்கா உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகிடும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க வெந்தயக்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெந்தயக்களி பண்ணுறதுக்கு அரிசி எந்த அரிசி எடுக்கணும்னா புழுங்கல் அரிசியே எடுத்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம், இல்லைனாக்கா இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். ஒரு கப்பு அரிசிக்கு 1/4 கப்பு உளுந்து ஊற வைக்கணும். இது வந்து 250 கிராம் படி, அது 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோ ரைஸு, அதுக்கு வந்து பாருங்க அதே படியால் ஒரு 1/4 டம்ளரு, அதே படியில் 1/4 அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். இதுதான் கணக்கு. ஒரு டம்ளருக்கு 1/4 டம்ளர் வெந்தயம் ஊற வைக்கணும். ரெண்டையுமே தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊறினா தான் மிக்சியில் அரைக்கிறப்ப நல்லா மெத்துன்னு வரும். காலையில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பார்த்திங்களா எப்படி சூப்பராக உப்பி வந்துருச்சு பாருங்கள். சீக்கிரம் அரைச்சிங்கனாக்கா அது டைம் பத்தாது, ஊறாது. நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊறினதில் நல்லா சாஃப்டாக இருக்கும். மிக்சியில் போட்டு அரைக்கும்போது சூப்பராக மாவு வந்து நல்லா வடை மாவு மாதிரி மஞ்சு போயிடும். 1/4 கிலோ அரிசி வெந்தயத்துக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்து காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அது அப்படியே காய்ச்சிக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மாவை அரைச்சிடலாம். மிக்சியில் தான் நான் இப்போ அரைக்கிறேன். மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா உளுந்த மாவு அரைப்போம் பார்த்திங்களா, நைஸாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மெத்துன்னு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அடுத்து நம்ம அரிசியையும் போட்டு அரைச்சிடலாம். 1 டம்ளர் அரிசி தானே, அதனால் நான் மிக்சிலேயே போட்டு அரைச்சிட்டு அதையும் நைஸாகவே அரைச்சிக்கோங்க. அந்த பக்கம் வந்து வெல்லமும் சூடாகிட்டு இருக்கு. 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த பாத்திரத்தில் சூடு பண்ணியிருக்கேன் பக்கத்தில். அப்போ தான் எடுத்து நம்ம டக்குன்னு கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம மாவு அரைச்ச உடனே தண்ணி வந்து சூடாகி ரெடியாக இருக்கும், அதில் அப்படியே கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ மாவை ரெண்டையுமே போட்டுட்டு மிக்சியை கழுவி அதில் ஊற்றிருக்கேன். நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. நல்லா ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கையாலேயே நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு கிண்டும்போது உங்களுக்கு பக்குவமாக கரெக்டாக இருக்கும். நல்லா கரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 2 டம்ளர் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் திரண்டு வரும். மாவு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெல்லம் ஊற்ற போகிறோம். அது வரைக்கும் வெல்லம் வந்து காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பதம்லாம் ஒன்றுமே கிடையாது. வெல்லம் கரையணும். எதுக்கு கரையணும்னா அதில் மண் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து மண்ணை வந்து நம்ம வடிகட்டிட்டு நம்ம இதில் ஊற்ற போகிறோம், அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லா கிளறி எடுக்கும்போது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னாக்கா அரிசி மாவும் வெந்தயம் பார்த்திங்களா கொஞ்சம் நேரத்துலேயே கெட்டி ஆகிடும், அப்புறம் தண்ணி பற்றாமல் போயிடும். நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு போட்டு கிளறும் போது தான் உங்களுக்கு கிளற வெந்து போயிடும். கைவிடாமல் கிளறிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க, கிட்டக்கே இருந்து கையோட கிளறிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷம் ஆகும். அதை பார்த்தாக்கா நம்மளுக்கு சுவையான வெந்தயக்களி கிடைக்காது. கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க. அடி பிடிக்காமல் கொஞ்சம் சுரண்டி கிளறிக்கோங்க. பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் கையில் வந்து தண்ணி தொட்டுக்கிட்டு தொட்டிங்கனாக்கா கையில் ஒட்டாது. வேணா சாப்பிட்டு கூட பாருங்கள். மாவு வேகாமல் மாதிரி இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு கிளறிக்கலாம். நல்லா வெந்ததால் நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து காய்ச்சி வச்ச வெல்லத்தை போட்டு நல்லா கிளறிட்டேன். நல்லா கிளறி அல்வா பதமாக கிளறிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது ஆற இறுகிடும். இப்போ வந்து கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சம் ஆறுனுச்சுனாக்கா அப்படி கெட்டி ஆகிடும். நல்லா வெண்ணெய் புட்டு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உளுந்து கசப்புக்கு போகிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக வெல்லம் போடுறோம். 1/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் போடுவோம். இப்படி கூட பரிமாறலாம். ஒரு கப்பில் போட்டு அழகாக இது மாதிரி வச்சுட்டு நடுவில் ஒரு குழி பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா அதை ஊற்றி அதை நல்லெண்ணெயை தொட்டுக்கிட்டே சாப்பிட்ணும். அதுதான் இன்னும் குளிர்ச்சி, நல்ல டேஸ்ட்டு. இப்படி தான் சாப்பிடுவாங்க. இப்படி தான் நம்ம பழைய காலத்தில் எல்லாருமே தாத்தா பாட்டி சாப்பிட்ட உணவு இப்படி தான் சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க.
இப்போ தான் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம், பிபி எதுவுமே வந்திருக்காது. நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாக இருந்திருப்போம். எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள். ஆறினோன்னு எப்படி கெட்டியாயிடுச்சு பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சில பேருக்கு புதுசாக சாப்பிடும்போது அந்த வெந்தய வாசனை வரும். அப்புறம் பழகின எல்லாத்துக்குமே டேஸ்ட் நல்லா இருக்குல்ல, நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதால சாப்பிட்டுடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இன்றைக்கி. வெந்தயக்களி எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நைட்டே ஊற வச்சுட்டிங்கனாக்கா காலையில் எழுந்திரிச்சு கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். மிக்சிலேயே அரைக்கிறதால உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அது மாதிரி 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு வெல்லம் போட்டுக்கோங்க. ஏன்னாக்கா வெந்தயம் வந்து கசப்பு தன்மை இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வெல்லத்தை அதிகமாக போடும்போது இந்த கசப்பு தன்மையெல்லாம் எடுத்துரும். வெள்ளை பாகு காய்ச்சி ஊற்றி நல்லா கிளறி சாப்பிடுங்க. நெய் சேர்க்காதீங்க, நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. அந்த பாரம்பரிய முறைப்படி அந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டுனா தான் கரெக்டான அந்த சத்தான பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு நல்லது கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் பிடிக்கல அப்படின்ட்டு நெய்லாம் ஊற்றினீங்கனாக்கா அந்த பாரம்பரிய முறையே மாறிடும். நீங்கள் வந்து நல்லெண்ணெயை ஊற்றி குழந்தைகளுக்கும் கொடுங்க, பெரியவங்களுக்கும் கொடுங்க. அந்த மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்குலாம் கொடுக்கலாம், குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாருமே சாப்பிட்ற ஒரு நல்ல பொருள் இது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.